இஸ் தட் லேடிஸ் வாய்ஸ்? முத்துராசா, லேடி பேஷண்ட் வந்திருக்காங்க, நான் கவனிக்கிறேன். நீ போ. அப்பா, உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல. அப்ப எதுக்குமா இங்க வந்த? நான் வீடு வீடா பிஸ்கெட் வைக்கிறவ. உங்க வீடு தேடி பிஸ்கெட் வைக்க வந்திருக்கேன். இது வீடு இல்லம்மா, ஹாஸ்பிடல். நான் பிஸ்கட் சாப்பிடுற பழக்கம் கிடையாது. நான் சாப்பிடுவேனே. நீ புண்ணா கூட சாப்பிடுவேன், அதுக்கு நான் பையாக முடியுமா? ப்ளீஸ் ஒரு பாக்கெட்டாச்சும் வாங்கிக்கங்க. ஏமா, ஒரு வயசு பொண்ணு வீடு வீட ஏறி பிஸ்கட் விக்கலாமா? அது ஒரு பெரிய சோக கதை. சொல்லுமா, அண்ணனுக்கு சோக கதைனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு 16 வயசு இருக்கும்போது. 16 வயசுல எங்க படம் பாத்தியா? அதான் இல்ல, என் தம்பிக்கு 4 வயசு இருக்கும்போது ஆசையா பிஸ்கெட் கேட்டான். பிஸ்கெட் வாங்கி கொடுக்க காசு இல்லாம என்னையே வித்து பிஸ்கெட் வாங்கி கொடுத்தேன். தம்பிக்கு பிஸ்கட் வாங்க ஒன்னே வித்தியா? அரங்கேற்றம் படம் பாத்தியாமா? அதுவும் தம்பிக்காக ஒரு தடவை தானே வித்த, போனா போட்டு. அதுதான் இல்ல, மறுநாள் கேக்கு கேட்டான். அதுக்கு அடுத்த நாள் பண்ணு கேட்டான். இப்படி தினமும் என்னையே வித்து ஒரு சின்ன பேக்கரி வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ பேக்கரியை தம்பி பாக்குறான், பிசினஸ் நீ பாக்குறியாமா? ஐயோ அம்மா தாய் குலமே, உன் சோக கதையை கேட்டு என் மனசே இழகி போச்சு. எவ்வளவுன்னு சொல்லு தர்றேன், அதை எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போமா. அண்ணே, மேல 50 ரூபா போட்டு இந்த பொண்ணையே. ஏன் முதலாளி, திடீர்னு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள புகுந்து இந்த வீட்டுக்கு நான் தான் சொந்தக்காரின்னு சொல்லுது. அதை கேட்டுட்டு நீங்களும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. உண்மையில சொல்லுங்க, இந்த வீடு யாரு? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்ட யார்ட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், ப்ளீஸ். கணபதி ஐயர்னு இருந்தாரு. 2 பேரா? ஒரு ஆளுதாப்பா. அவர்கிட்ட எங்க அக்கா காமாச்சி ரொம்ப நாளா வேலை பார்த்துக்கிட்டா. அப்படி வேலை பார்த்துக்கிட்ட எங்க அக்கால அந்த ஆளு ரொம்ப நாளா வச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள ஒரு புரளி. அதை கேட்டு நான் ஆக்ரோஷப்பட்டு நேரா அவன் வீட்டுக்கு போய் அவன் சட்டையை பிடிச்சு எங்க அக்கால வச்சிருக்கே அவன் கொண்டடா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டேன். என்ன சொன்னா? அவன் சிம்பிளா ஒரு பதில் சொன்னான். என்ன? உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன், என் பேக்கரி வேணா நீ வச்சுக்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல, நீ ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர, ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. கிளி மூக்கு, எலும்பு சம்பள கலர், சுண்டி விட்டா ரத்தம் வரும். மொத்தத்துல சூப்பர். கொஞ்சம் ஓவரா போயிட்டல. ஐ அம் வெரி சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ற கேளு. 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த என் குடும்ப ரகசியத்தை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இது நமக்குள்ளதான் இருக்கணும். கடுகளவு வெளியே கசிஞ்சா கூட முதலாளியை நீ உசுரோட பார்க்க முடியாது. நான் போய் படுக்கிறேன். இங்கே படு. இவ்வளவு கேவலமான விஷயத்தை எவனாவது வெளியே சொல்லுவானயா? அதை சொல்லிடுவேன்னு பயன்தாப்பா அவன் இங்க படுக்க சொல்றேன். சரிடா.